வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மாமா வேணாப்பா. கதிர் மாமா, நீயும் எந்திரிச்சிட்டியா? நல்ல வேலை, உனக்கும் சேர்த்து காப்பியை போட்டு கொண்டு வந்தேன். மாமா தான் வேணான்ட்டாரு. அத்தனை குற்றச்சாட்டும் குணசேகரன் மேல, அவர் மேல ஒரு 10 குற்றச்சாட்டுனா உன் மேல 3 குற்றச்சாட்டு. ஆனா ஞானத்து மேல 1 கூட கிடையாது. அந்த ஆளு உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடிக்கிறான். அவன் பொண்டாட்டி இங்க இவளுக்கு கூட சேர்ந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறான். எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுற மாதிரி தான் தெரியுது. அட என்னமோ போங்க, நல்ல சாப்பாடு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வேணும்னா உங்க சம்மந்தி வீட்டில் சொல்லி சாப்பாடு எதுவும் கொண்டு வர சொல்லுமா கதிர் மாமா? என்னடா வளரிட்டு இருக்க? யோ மாமா, உங்க வீட்டு சம்மந்தி நாச்சேப்ப இந்த ஊர் தானையா? அவர்கிட்ட சொன்னா டப்புன்னு கொண்டாந்து கொடுக்க போறாரு. யோ மாமா, யோ மாமா, என்னையா எதுக்கியா உதைக்கிற? குட்டியக்கா வீட்டுக்கு கொண்டாந்து குடும்ப குத்து விளக்கா மாத்தி அடிமையாக்கி வைக்கலான்னு மாமா நம்ம ஊருக்கு கூட்டம் வந்தாரு. ஆனா அது உங்களை விரட்டி அடிச்சு அது ஊர்ல ஒளிஞ்சு மறைஞ்சு தலைமறைவா வாழ்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. இதுக்கு என்னையா அடிக்கிற? உங்க தலைவிதி, நீங்க எப்படி அலையிறீங்க? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? மாமா, என்னோட ஆசை பாசங்களெல்லாம் திறந்து உங்க பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கனே, அதுக்காண்டி நீங்க கொடுக்குற பரிசு தானா இது? ரொம்ப பேசணும், அப்படி இங்கே போச்சிருவாங்க. மாமா, புதையா புதையா, என் உசிரே உங்களுக்காக தானே முடிவு பண்ணி வந்திருக்கேன். என்ன நாக்க தான் கட்டுப்படுத்த முடியல. அது அப்படியே அறுத்து போட்டா சரியா போயிடும்ல. டேய் கதிரே, டேய் விடுப்பா, விடுடா, பேசாம இருப்பா. டேய் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ. ஏப்பா கதிரே, ஞானத்தங்க காலையில இருந்து ஆளை காணோம். அண்ணன் பக்கத்துல வெளியே போயிருக்கா. ஏப்பா ஏய், எதுக்குப்பா வெளியே அனுப்புன? ஏற்கனவே போலீஸ் கெடுபடியா இருக்கு. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆயிருமுலப்பா. ஆமா, அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரு, அடையாளம் கண்டுபிடிச்சு கையெழுத்து வாங்கிட போறாங்க. டேய் கிறுக்கு போயில, போலீஸுக்கு எல்லா போட்டோவும் அனுப்பியிருப்பாளுங்கடா. அந்த ஆளு போட்டோ எதுக்கு அனுப்புறாங்க? போலீஸ் வலை வீசி தேடுறது 2 பேர் தான். ஒன்று A1 ஆதி குணசேகரன். முறைக்காத கதிர் மாமா, இரு மாமா, போலீஸ் ஆங்கிலன்னு சொல்றேன். A1 மாமா, A2 கதிர்வேலன். உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் கூட A3 வாய்ப்பு இருக்கு. ஆனா ஞான மாமா டம்மின்னு அந்த அறிவுக்கரசி கூட சொல்லுதே. இது அறிவுக்கரசியா? ஆமா, நேத்தான் பெஸ்ட். அந்த வீட்டில் எல்லாரும் திட்டம் போட்டு என்னென்ன செய்யறாங்க, பெத்த தாயே கருணை இல்லாம பழிவாங்க நிக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மாமா. புதுசா என்ன சொல்ல போகுது? ஆனா புது விஷயம் என்னன்னா, கதிர் மாமா நொந்து நூலாயிட்டாரு. அண்ணா, உங்களுக்காக நான் எது வேணா செய்வேண்ண. அந்த ஜீவானந்தம் பொண்டாட்டியை சுட்டது அந்த மென்டல் பய கிள்ளி விளவனா இருந்தாலும் அந்த கொலைக்கு ஒரு வகையில் நானும் காரணம். அப்பத்தா விஷயத்திலையும் எனக்கு சம்மந்தம் இருக்குல்ல. உங்களை விட்டு விலகிடக்கூடாது, என் கண்ணு மேல பழி விழுந்துடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நானும் முன்னாடி நிற்கணும் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா ஞானம் எதுலையுமே சம்மந்தப்படலை. என்ன
அங்கன வீட்டில் ஞானத்தோட பொண்டாட்டி ரொம்ப கமக்கமாக இருக்காளாம். இங்கன இந்த ஆள் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கா. அப்படி இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு யோசிக்கிறதும் செயல்படுறதும் சரியா இருக்குமா? ஞானனை எப்போ அவங்க பக்கம் நின்னதே கிடையாது. அப்படி யோசிச்சு பார்த்தா நமக்காகவும் அந்த ஆள் எதுவுமே செய்யல.